எம்பியாக மக்களவையில் பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்ற போது அணிந்திருந்த சேலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து மக்களவையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று எம்பியாக பதவியேற்றார். இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு அவர் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு விழாவில் அவர் அணிந்திருந்த சேலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இச்சூழலில் இந்த சேலை குறித்த தகவல்களை நெட்டிசன்கள் தேட ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த நிகழ்வில் பிரியங்கா காந்தி அணிந்திருந்தது கேரளாவின் புகழ்பெற்ற கசவு சேலை. இது கேரள மாநில பெண்கள் விரும்பி அணியும் ஆடைகளில் ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த சேலைகளின் பார்டர்கள் கோல்டு நிறத்தில் இருக்கும். பச்சை நிற பார்டர்களும் இந்த புடவைகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு கேரள மக்கள் விமர்சையாக கொண்டாடும் ஓணம் பண்டிகையில் அம்மாநில பெண்கள் இந்த கசவு சேலையை விரும்பி அணிகின்றனர். கசவு சேலை கேரளாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இது பல நூற்றாண்டுகளாக கேரளாவின் வரலாற்றில் வேரூன்றியுள்ளது. கடந்த காலத்தில் கசவு சேலையின் நூல்கள் செழிப்பு, செல்வம் மற்றும் ஆடம்பரத்தை குறிக்கும் தூய தங்கத்தால் நெய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் தங்கம் அரிதாகி விலை உயர்ந்ததால் தங்கம் மற்றும் செம்பு பூசிய வெள்ளி நூல்களின் கலவையாக மாறின. இருப்பினும் சேலைகளின் அடையாளத்தை தங்க நிறத்தை விடாமல் தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் வயநாடு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியங்கா காந்தி கேரளாவின் அடையாளமான கசவு சேலை அணிந்து பதவியேற்றிருப்பது கவனிக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. प्रियंका गांधी वाड्रा जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूँ, सत्यनिष्ठा से प्रतिज्ञान करती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूँगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूँगी तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूँगी। जय हिंद।